இதுதான் நம்மளோட ஓவரால் பிளாக் டயக்ராம். இதில் வந்து ஒரு டிசி இன்புட் கொடுக்குறோம். இந்த இன்புட் ஆனது ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டருக்கு இன்புட்டாக போகும். அப்போ இந்த இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய மாஸ்ஃபெட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மைக்ரோ கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணால் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இன்வெர்ட்டருக்கு. ஸோ அப் டு 30 கிலோவாட்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணி தரேன் இது. ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட். அப்போ இதில் வரக்கூடிய ட்ரிகரிங் பல்சஸை நம்ம டேரெக்டாக கொண்டு போய் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ண முடியாதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணால் கேட் டிரைவர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு மாஸ்ஃபெட்டுக்கும் கேட் டெர்மினல் இருக்குது. அந்த கேட்டுக்கு நம்ம 12 வோல்ட் கொடுத்து ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதனால கேட் டிரைவர் சர்க்கியூட்ல கொடுக்குறாங்க. அப்போ அந்த மைக்ரோ கண்ட்ரோல் வரக்கூடிய பல்ஸ் ஆனது கேட் டிரைவர்ல போகும்போது அந்த கேட் டிரைவரோட அவுட்புட் ஆனது 12 வோல்ட் பல்ஸாக மாறும். அதுக்காக இந்த ஐசிக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் 12 வோல்ட். இப்போ நம்ம இந்த மாஸ்ஃபெட்டோட இப்போ அந்த கேட் டிரைவர் வந்து வரக்கூடிய பல்ஸை வந்து நம்ம இந்த ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் சர்க்யூட் கொடுத்தா அது ஒரு 30 கிலோவாட்ஸ்க்கு இன்வெர்ட்டர் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுங்க. இந்த இன்வெர்ட்டர் அவுட்புட் ஆனது ஃபில்டர் சர்க்யூட்ல போகுது காம்பன்சேஷன் நாய்ஸ் இல்லாமல் கொண்டு வரதுக்கு. அப்புறம் அது டிரான்ஸ்மிட்டர் காயில், அது வந்து ஒரு காயில் ரவுண்ட் ஷேப்ல நம்ம வந்து காயில் வந்து நம்ம சுத்திருப்போம். அந்த காயில்ல போகுது. அந்த காயில்ல போன ரிசீவர் காயில், அதாவது ரிசீவர் காயில்னா இப்போ இது வந்து பைக் சைடு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இந்த பைக் சைடு ரிசீவர் காயில் இருக்கும். அப்போ இந்த ரிசீவர் காயில் அது எல்சிசி ஃபில்டர் சர்க்யூட் வோல்டேஜ் டபுள் சர்க்யூட் ஆனது இருக்கும். அப்போ இந்த வோல்டேஜ் டபுளோட சர்க்யூட் இந்த சர்க்யூட் இருக்கும். அப்போ இந்த லோடு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த லோடு தான் வந்து ஒரு ஈவியோட பேட்டரின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த சர்க்யூட் தனியாக இருக்கும், இந்த சர்க்யூட் தனியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே நியர்பை வரும்பொழுது சார்ஜ் ஆகுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த லோடு வந்து இந்த கிளாஸ் நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம். இந்த ரெண்டு காயிலும் நம்ம வேரி பண்ணி பார்க்கலாங்க. எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம வேரி பண்ணி வோல்டேஜ் எடுத்துக்க முடியும் நம்மளால.